ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம திருமண ரிலேட்டட் வேர்ட்ஸு அப்படின்னு வெட்டிங் ரிலேட்டட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், பர்த் ரிலேட்டட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நல்ல விஷயத்துக்கு பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கெட்ட விஷயத்துக்கு பார்க்கலாம். டெத் ரிலேட்டட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். இறப்பு சம்பந்தமான சொற்கள். மருத்யு அப்படின்னா இறப்பு, மரண் அப்படின்னு சொல்லலாம். சம்பந்திக் சப்தம், மரணப்படுக்கை. மருத்யுக் செய்யா அப்படின்னா மரணப்படுக்கை. இது மரணம் போன்றது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம், இது பேசாமல் இறந்துருக்கலாம், மரணம் போன்றது அப்படின்னா மவுத் கி தரக். நஸ்வர் அப்படின்னா இது சாவுக்குரிய சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, சாவுக்குரிய அப்படின்னா நஸ்வர். சாவு மணி அப்படின்னா மவுத் கி கண்டி. சங்கு ஊதுறது அப்படின்னா சங்க் பஜானா. இறந்தவர் அப்படின்னா மர்த் அப்படின்னா முர்தா அப்படின்னு சொல்லலாம். சடலங்கள் அப்படின்னா ஜின் சவோங் அப்படின்னு சொல்லலாம். லாஸ் அப்படின்னு சொல்லலாம். சடலங்கள் பிணம், லாஸ். மார்ச்சோரி அப்படின்றது முர்தாகர். அந்திம் யாத்திரை கடைசி பயணம். உயிர் சுவாசம் வெளியேறது, மூச்சு வெளியேறது. ஜீவன் கி சாங்ஸ் நிகழ்னா அப்படின்னு சொல்லலாம். யா பிரான்சர்க் அப்படின்னு சொல்லலாம். பிராணோத்சர்க் அப்படின்னு சொன்னால் பிராணம்னா மூச்சு, பிராணோன்சர்க் அப்படின்னு சொல்லலாம். ஜீவன் கி சான்ஸ் நிகழ்னா அப்படின்னு சொல்லலாம். அது காலமானார் அப்படின்னா குஜர்ஜானா. மறைவுக்கு காரணம் அப்படின்னா நிதன்காரன். இறுதிச் சடங்கு அந்திம் சன்ஸ்கார் அப்படின்னு சொல்லலாம். சிதா அப்படின்னு சொல்லலாம். இறுதிச் சடங்குகள் அப்படின்னா சவயாத்ரா. கபன் அப்படின்னா போர்வை, சவ போர்வை. அவங்க செத்துக்கு அவங்க விரிக்கிறது சவ போர்வை. சவப்பெட்டி அப்படின்னா தாபூத். சவக்குழி அப்படின்னா சவவாகன் அப்படின்னு சொல்லலாம். முர்தாகாடி அப்படின்னு சொல்லலாம். அடக்கம் பண்ணுறது வந்து தபன். புதைக்கிறது வந்து தப்னானா அப்படின்னா புதைக்கிறது. மயானம் அப்படின்னா கப்ரிஸ்தான். ஸ்தான்னா இடம், கப்ரிஸ்தான் அப்படின்னா மயானம். கப்ர் அப்படின்னா கல்லறை. தகனம் தாக் சன்ஸ்கார். தகனம் செய்தல் வேலை அப்படின்னா தாக் சன்ஸ்கார் கர்ணா. ஆஸ் அப்படின்னா சாம்பல், ராக். தகன கலசம் அஸ்தி கலஸ். அஞ்சலி அப்படின்னா ஸ்ரத்தாஞ்சலி. அஞ்சலின்னு சொல்கிறோம், இது ஸ்ரத்தாஞ்சலி அப்படின்னு சொல்லணும். ஆத்மா அப்படின்னா சோல், ஆன்மா. ஆன்ம சாந்தி அடைகிறது அப்படின்னும் போது ஆத்மாக்கு சாந்தி மிலே. திதி கொடுப்போம், திதி, அது திதி தான். பேய் அப்படின்னா பூத் அண்டு பூதி, பேய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஷாப்பிங் போனால் எப்படி பேசுவோம், கடையில் ஷாப்பிங் போனால் என்ன பேசுகிறோம், நம்ம ரொம்ப நாள் ஃப்ரெண்டை நம்ம பார்த்துட்டோம்னா அவங்ககிட்ட எப்படி பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு ரூமில் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் எப்படி சொல்கிறது, எப்படி பேசுகிறது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.